விஜய் பக்கம் சாயும் முக்கிய கட்சிகள். தமிழக தேர்தல் களம் காணும் மாற்றமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நிலக்கூடிய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசு ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கான பரப்புரை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். எதிர்புறமோ எதிர்கட்சியும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே 234 தொகுதியிலும் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அதுமன்றி கடந்த 28ஆம் தேதி கரூர் பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய் பார்க்க வந்தவர்கள் 41 பேர் உயிர்ந்த சம்பவம் என்றது தமிழகம் மற்றும் இந்தியாவே ஒழுக்கி போட்ட ஒரு துயர சம்பவமாக இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி உயிர்ந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கரூரில் விஜயை பார்க்க வந்தவர்கள் துடிதுடித்து உயிர்ந்து கொண்டிருக்க விஜயோ களத்தில் நிற்காமல் சென்னை வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்பட்டதாம். அதாவது கரூர் சம்பவம் அந்த கட்சிக்கும் பெரும் கரும்புள்ளியாக மாறியதா. இந்த சம்பவம் குறித்தான் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது. இந்த குழுதான் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறதாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வகையில் கரூர் கூட்ட நெரிசல் நிகழ் சம்பவமானது உயிரிழப்புகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பின்னடைவாகத்தான் மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறதாம். கரூர் சம்பவத்தால் முடங்கி போன தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களெல்லாம் உற்சாகமளிக்கும் விதமாகத்தான் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். அது என்னவென்றால், இதுவரை தன் கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடாமல் இருந்த விஜய் அவர்கள் இப்பொழுது இந்த நிலையில் தற்போது தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் என்று அரசியல் வல்லுநர்களெல்லாம் தெரிவித்து வருகிறார்களாம். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை குறிக்கோளை முன்னிறுத்திதான் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் இருக்க தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளுக்கெல்லாம் விஜய் ஒரு புதிய அசைன்மெண்டை கொடுத்துள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது இதன் மூலம்தான் படிப்படியாக கரூருக்கு வருகை தர உள்ளதாக கூறப்படும் ராகுல் காந்தியும் விஜயும் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி இதில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இழுப்பதில்தான் சிக்கல் என்றும் விவரப்படுகிறதா. வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைமையில் தான் கண்டிப்பாக கூட்டணி என விஜய் அறிவித்த நிலையில் எந்த கட்சிகள் கூட்டணிகள் இடம்பெறும் என்பதை பெரும் எதிர்பார்ப்புகள் நிலவக்கூடிய நிலையில்தான் தமிழக அரசியலின் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை இன்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துவிடுதாம். கரூரின் சம்பவம் குறித்து தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் யாராவது ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாம். அது திமுகவா அல்லது அதிமுக என்ற நிலப்பாட்டில் தான் மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா.